ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு அதுக்கப்புறம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது ஆபத்து காலத்துல நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவார். ஆண்டவரத்தை ஆபத்துல நம்மளை காப்பாற்றிக்கிறாரு, எத்தனை ஆபத்துல நம்மளை விடுதலை ஆக்கி இருக்கிறாரு, எத்தனையோ பிரச்சனையில நம்மளை விடுதலை ஆக்கி நம்ம மகிமைப்படுத்துறோம். ஆண்டவரை நம்மளை கேட்கணும், ஆண்டவரே நான் உங்களை மகிமைப்படுத்த வேண்டும். சங்கீதம் 53:2-3. சங்கீதம் 53:2-3. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்தில் இருந்து மனுபுத்திரனை நோக்கினார். உணர்வுள்ளவன் உண்டோ என்று மனுபுத்திரனை பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்தார். ஆண்டவர் உங்களை முதல்ல என்ன நோக்கி பார்க்கிறாரு? என்ன தேடுறாங்க, பிள்ளை என்ன கூப்பிடுறாங்களே பிள்ளைன்னு சொல்லி ஆண்டவர் பரலோகத்திலிருந்து நம்மளை கண்ணோக்கி பார்க்கிறாரு. அதுக்காக நல்ல சொல்ல கையில கட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்த. அதே 3 படிங்க. அவர்கள் எல்லோரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. ஆண்டவர் பார்க்கும்போது என்ன எப்படிங்கிறாங்க? எல்லாரும் வழி விட்டு விலகி போகிறவர்களா இருக்கிறாங்க, நன்மை செய்கிறவர் ஒருவனும் இல்லை. அப்ப நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது நமக்குள்ள என்ன உண்டா இருக்குது? நன்மை செய்கிற இருதயத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆமே சொல்லுங்க. ஆமே. சங்கீதம் 54:6-7. சங்கீதம் 54:6-7. உற்சாகத்துடன் நான் உனக்கு பலியிடுவேன், கர்த்தாவே உமது நாமத்தை துதிப்பேன், அது நலமானது. அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். என் கண் என் சத்துருக்களின் நீதி சரிகட்டுதலை கண்டது. உற்சாகத்துடன் நான் உனக்கு பலியிடுவேன், கர்த்தாவே உமது நாமத்தை துதிப்பேன், அது நலமானது. அவர் எல்லா நெருக்கத்தையும் உற்சாகமாய் நான் என்ன பண்ணுவேன்? உண்மை நானே பலியிடுவேன். உற்சாகமா பலியிடணும். எது செஞ்சாலும் ஆண்டவரை நம்ம உற்சாகத்தோடு துதிக்கணும்னு வேதம் நமக்கு சொல்லுது. அவன் சங்கீதம் 55:22. சங்கீதம் 55. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபொழுதும் தள்ளாட ஒட்டார். பாரத்தை வைக்கணும். எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் எவ்வளவு காரியமாக நம்ம சுமக்கவே முடியாது. எல்லாத்தையும் வந்து தேவ சமூகத்தில் என்ன பண்ணிடணும்? வச்சுட்டு நம்ம விடுதலையோடு போகணும். அங்கேயே வச்சுட்டு மறுபடியும் போகும்போது எத்தனை போகவே கூடாது. இல்லையா? கட்டடத்தில் ஒப்பு வைத்ததை ஒரு மரண பரிதமும் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். அவர்களே சொல்லுமா? எனக்காக யாவையும் செய்து முடித்து போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். என்னை விழுங்க எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். எனக்காக யாவையும் அவர் செய்து முடிப்பார். சங்கீதம் 138 எங்களை நான் வாசிக்கிறோம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுவேன். 3. என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். அல்லேலூயா. அல்லேலூயா. தம்முடைய கிருபையும் சத்தியத்தையும் அனுப்பி என்னை குணமாக்குவார், என்னை விடுவிப்பார். அல்லேலூயா. 7 படிங்க. அதுல 7. என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது, தேவனே என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். அல்லேலூயா. 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 இருதயம் என்ன இருக்குது? ஆயத்தமா இருக்குது. அல்லேலூயா. கடவுளை தேடுறது நம்ம இருதயம் எப்படி இருக்கணும்? ஆயத்தமா இருக்கணும்.
யாக்கோபு இஸ்ரவேலை யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம்ம நினைக்கணும், நான் அவருடைய பிள்ளை, அவர் என்ன மறக்க மாட்டாரு, அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பாரு, என் வாழ்க்கையில எல்லாமே அவர் எனக்கு செய்ய வல்லவரா இருக்கிறாரு, அவர் என்ன மறக்கிறது இல்லை. அல்லேலூயா. முதல்ல ஆண்டு சொல்ற இஸ்ரவேலே இதை நினை, நான் நீ என் தாசன். அல்லேலூயா. அது 22 படிங்க. உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்ப, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். அல்லேலூயா. பாவத்தெல்லாம் கடவுள் நம்மளுக்கு மன்னிச்சுட்டாரு. ஆனா நம்ம என்ன திரும்பணும்? என்னிடத்தில் திரும்ப. திரும்பணும். ஆண்டவரை தேடுதல திரும்பணும். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறத திரும்பணும். ஆண்டவரை ஆராதிக்கிறத திரும்பணும். ஆண்டவர் சமூகத்துல வந்து பரிசுத்தமாக்கப்பட நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நம்மளை பரிசுத்தமாக்க ஆண்டவர் சமூகத்தை தேடி அவரை தேடணும். தேடும் பொழுது ஆண்டவரும் பாவத்தை மன்னிப்பார், குற்றங்களை மன்னிப்பார், தார்மீகத்தை போடுறது எல்லாம் பாவத்தை அகற்றி போடுவார், நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக்குவார், நம்மளை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், எல்லா காரியத்திலும் நமக்கு உதவி செய்து நம்மளை மேன்மையாக வைப்பார். அவருடைய வார்த்தை நம்ம நம்பிக்கையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதம் 34, 13, 14, 19. உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபடு வசனத்துக்கும் விலக்கி காத்துக்கொள். அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறவங்க, ஆண்டவரை துதிக்கிறவங்க, ஆண்டவரை ஆராதிக்கிறவங்க, ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துறவங்க, ஆண்டவர் சமூகத்துல வருவாங்க, கடவுளால தெரிந்து கொள்ளப்பட்டவங்க எதை காத்துக்கொள்ளணுமா? நாவை காத்துக்கொள்ள வேண்டும். காத்துக்கொள். நாவை காத்துக்கொள். பொல்லாப்புக்கு விலக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம என்னதான் துதிச்சு என்னதான் ஆராதிச்சாலும் நம்ம வாய் சரியில்லைன்னா நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா நம்மளுடைய வாயினாலே நம்ம என்ன பண்ணுவோமா, நம்ம மேல தீட்டு போட்டு போயிடும் வசனம் சொல்றது. அல்லேலூயா. நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை நம்ம என்ன பண்ணுமா, தீட்டு படுத்தும். அல்லேலூயா. அப்ப நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி நம்ம ஆசீர்வாதத்தை இழந்து போடுறோம். அப்போ நம்ம ஆண்டவரை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துறோம், சோத்திரம் பண்றோம், எல்லாம் பண்ணாலும் நம்ம வாய் என்ன பண்ணும், காத்து கொள்ளணும். வாய் நம்மளோட கண்ட்ரோல் இருக்குதா இல்ல வேற யாரோட கண்ட்ரோல் இருக்குதா? வாய் நம்ம சொல்ல முடியும், என் வாய் அவரு நான் சும்மா தான் வச்சிருந்தேன், என் வாய அவர் எடுத்து பேசுறாரு, என் வாயை வச்சீங்க சொல்ல முடியுமா? ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா நம்முடைய வாய் நம்ம கண்ட்ரோல் தான், நம்ம நாவு நம்ம கண்ட்ரோல் தான் இருக்குது. அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணாம தானே சொல்றாரு, என் நாவை கடிவாளத்தினாலே காத்து கொண்டேன். அல்லேலூயா. என் வாயை கடிவாளத்தினால காத்து கொண்ட பேச்சு குறை பலத்துல வளரவே வசனம் சொல்லுது. தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, அது பலத்துல இருக்குது. அல்லேலூயா. அதிகமாய் பேச்சுகிறவன் அதிகமாய் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை இழந்து அபிஷேகத்தை இழந்து தேவ சமூகத்தை விட்டு தூரமா இருப்பாங்க. அல்லேலூயா. ஆண்டவரே ரொம்ப பேசவே கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். அப்பவே முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், வாயை நம்ம காத்து கொள்ளணும். மறுபடியும் படிங்க, வசனத்தை படிங்க. 34, 13. உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபடு வசனத்துக்கும் விலக்கி காத்துக்கொள். கபட பசினிப்பிக்கும் காத்து இது அப்படி இப்படி அது இது சொல்லிக்கினே கூட நம்ம காத்து கொள்ளணும். 14. தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். அல்லேலூயா. அல்லேலூயா. தீமையை விட்டு விலகி நன்மை செய். தீமை செய்யறத முதலிடமா நிக்க கூடாது. சண்டைக்கு முதலிடமா நிக்க கூடாது. குறை சொல்றத முதலிடமா நிக்க கூடாது. மற்றவங்களை பத்தி பேசுவோம் காரியம் எதுக்குமே முன்னாடி நிக்கவே கூடாது. அதெல்லாம் தீமை. தீமை எதுன்னு நமக்கு தெரியும். அதை விட்டு என்ன பண்ணும், விலகி நன்மை செய்கிறவர்களா நம்ம
நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. பேசணும்னா அவ்வளவுதான். என்ன மீட்சிருவாங்க, தலையில மலராச்சிருவாங்க, மசாலாச்சிருவாங்க, நான் பேசிதான் ஆகணும் அப்படியெல்லாம் நம்ம சொல்லலாம். ஆனா வேற என்ன சொல்றது, நீ அப்படி பேசினீன்னா பரலோகம் ஒன்னும் மசாலா அடிக்கும். பரலோகத்துக்கு நீ உதவ மாட்ட, பரலோகத்துக்கு நீ தேவையே இல்லை அப்படின்னு உன்னை ஒதுக்கணும். பரலோகம் ஒதுக்குனா ஒரு நயா பேசுனா நம்ம புரோஜனம் எல்லாம் போயிடும். அல்லேலூயா. 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 19 என்ன சொல்ற? 19 படிங்க, மறுபடியும் படிங்க. 19 நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள், இப்போ நம்ம நன்மை செஞ்சா நிறைய துன்பங்கள் வரும். ஆனா நன்மை தீமை செஞ்சால் தீமை வந்தாலும், ஆனா நம்ம யாரா இருப்போம்? ஆண்டவர் பார்வைக்கு நீதிமான்களா இருப்போம். அநேக துன்பங்கள் நமக்கு வரும். நான் நன்மை செஞ்ச துன்பம் வருது, பரவாயில்ல. நன்மை செஞ்சு துன்பம் வரலாம். ஆனா தண்ணிக்கு சண்டை, பல்லுக்கு பல்ல, உதைக்கு உத, நான் நஷ்டம் அடைந்தா பரவாயில்ல. யாரெல்லாம் ஆண்டவருக்காக நஷ்டம் என்று விட்டு விட்டாங்களோ அவங்க எல்லாரையும் ஆண்டவர் உயர்த்திக்கிறார். வேறு அல்லேலூயா. நீங்க ஈசாக்கு பாத்தீங்கன்னா வந்து எல்லாம் பல்ல நோடி தண்ணி வர மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் அது பிடிக்கும். இது எங்கிறது சொல்லிட்டு அவர் வாக்குவாதம் பண்ணவே மாட்டார், விலகி போயினே இருப்பார். ஆனா ஒரு நாள் வந்தது, அவருடைய கடவுள் அவரை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அப்போ நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேக ஆயிரமா இருக்கும். ஆனா கர்த்தர் அவனை எல்லாவற்றிலிருந்து விடுவித்து அவனை காக்க அவர் வல்லவராக இருக்கிறார். சங்கீதம் 62:5, கடைசியா 62:5 படித்து முடிப்போம். சங்கீதம் 62:5. ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்பியிருக்கிறது நான் நம்பியிருக்கிறவர் அவராலே வரும். அல்லேலூயா. 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 ஆத்துமாவே என்ன சொல்றாரு தாவீது? என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்தது, நான் நம்புகிறது அவராலே வரும். அவராலே வரும். அல்லேலூயா. 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 உனக்கு சமாதானம் வரணும், கைச்சொல்லியா வரணும், உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், உன்னை உயர்த்தப்படணும். அந்த ஆத்மா என்ன சொல்லும்? மகா கேடுவதும் திருப்பணமான இறுதியா சொல்லும். நம்மள மாம்சத்தின் வழி அதை செய் இதை செய்ய ரொம்ப கோவப்பட்டுனே இருக்கும். அதை பார்த்து நம்ம என்ன சொல்றோம்? நீ அமைதியாரு, எங்க உட்காரு, நீ ஆண்டவர் சமூகத்துல உட்காரு, ஆண்டவர் சமூகத்தை தேடு. அப்ப ஆண்டவர் எல்லாத்தையும் நமக்கு தேடி வரும்படி வைப்பார். அல்லேலூயா. நான் சண்டை போட்டணும், நான் அயாத்தமா அந்த ஊர்ல என்ன போல யாரும் இல்லை அப்படின்னு பேர் வாங்க கூடாது. அல்லேலூயா. எதையுமே ஆண்டோட பிள்ளைங்க வந்து மாம்சத்தின் படி யுத்தம் பண்ணவே கூடாது. நீங்க ஜெயிக்கணும், நீங்க ஆசீர்வதிக்கப்படணும், நீங்க வந்து உயர்த்தப்படணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. ஆனா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம சும்மா இருக்கணும். சில நேரங்கள்ல சும்மா இருக்குதான் ரொம்பவே அதிகமான தேவன் விரும்புகிற காரியம் என்னன்னா, நம்ம அதிகமா
ஆண்டவரே நாவை காத்து கொள்ளுங்கப்பா. என் நாவுக்கு காவல் வைங்கப்பா. ஆண்டவரே ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நாங்க சமூகத்துக்கு வந்த எல்லா பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதியும். ஒருவருக்கு குற்றப்படுத்தாதபடி உனக்காக தான் ஐயா பேசுறார், உனக்காக தான் இதை பேசுறார், உனக்காக தான் அதை பேசுறார் சொல்லாதபடி ஆண்டவரே கர்த்தர் எங்களோடு பேசிட்டீங்க. வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் பேசுகிற எண்ணெய் விட்டோம் கேட்கிறவனையும் அது குணமாக்கும். ஆண்டவரே தேவனுடைய வசனம் எல்லாருக்கும் பொதுவானது. எங்களிடத்தில் இருக்கிற குறைகள் எல்லாம் வசனத்தினாலே சுத்திகரித்து எங்களை குணமாக்கி எங்களை சாட்சியா நிறுத்த மாட்டவரே. எங்களை பார்க்கிறவர்கள் உண்மை பார்க்கட்டும் சுவாமி. நாங்கள் அன்பினாலே எல்லாவற்றையும் சாதிக்க, அன்பினாலே எல்லாவற்றையும் செய்ய, அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியமா இருக்க, அன்பு சகலமும் தாங்கும், அன்பு சகலமும் சகிக்கும், அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, தற்பொழிவு நினையாது, தீங்கு நினையாது. 5 வேதத்துல வாசிக்கும். அன்பினாலே நிரப்புங்கப்பா, அன்பினால் நிரப்பு. இருதயத்துல கைய வைங்க, எல்லாரும் இருதயத்துல கைய வைங்க. என்றப்பா எங்க இருதயத்தை நம்முடைய அன்பினால் நிரப்புங்க. ரோமர் 5:5 படி பரிசுத்த ஆவியானவர் இயேசுவுடைய அன்பை எடுத்துட்டு வந்து எங்கள் இருதயத்தில் ஊற்றுகிறீர் என்ற வேதத்துல வாசிக்கிறோம். இன்றைக்கு உங்களுடைய அன்பை எங்கள் இருதயத்தில் ஊற்று. ஏசப்பா உங்க அன்பை எங்கள் இருதயத்தில் ஊற்று. எங்க இருதயம் எங்களுக்கு வேணும், இருதயத்தை எங்களுக்கு தாங்க. ஏசப்பா உங்க அன்பினால் எங்களுக்கு நிரப்பு. ஏசப்பா உங்க அன்பினால் எங்களுக்கு நிரப்பு. கேளுங்க, ஆயத்தத்தை கேளு. கேட்கிறவனும் பெற்றுக் கொள்ளுகிறான் என்ற வேதத்துல வாசிக்கிறோம். ஏசப்பா உங்களுடைய அன்பினால் எங்களுக்கு நிரப்பும். கண்டிப்பா எங்களுக்கு வேணும். எல்லாரையும் நாங்க மன்னிக்கிறோம். எங்களுக்கு துரோகம் பண்ணவங்க மன்னிக்கிறோம். எங்களை வேதனைப்படுத்தவங்க மன்னிக்கிறோம். எங்களை மன்னிய மாட்டோம். எங்களை மன்னியும். எங்களை மன்னிக்கிறதுக்காக நாங்கள் எல்லாரையும் மன்னிக்கிறோம். மாட்டோம் ஓரமா காத்துரி கரபா சந்தரபா சத்துரபா தொடர்ந்து நடக்கும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அவருடைய தொடக்கம் முதல் முடிவுரை எல்லா காரியத்தையும் பொறுப்படுத்துக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே ஆமென். நம்ம எல்லாத்தையும்